கொஞ்ச காலம் எப்படி இருக்கும்? ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லி. 1, ஏசாயா 29:17 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக. கொஞ்ச காலத்தில் அது மாறும். அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? அப்படி 32:15 வாசிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். கொஞ்ச காலம் எப்படி இருப்போம் தெரியுமா? அப்படியே தான் இருப்போம், ஒரு மாற்றம் இருக்காது. ஆமென். இந்த காத்திருப்பு காலத்துல எப்படி இருப்போம் தெரியுமா? நீ அப்படியே தான் இருக்கிறியா? ஆமென். இந்த வார்த்தையை எழுதும் போது கொஞ்சம் அப்படியே தியானிச்சிட்டு இருக்கும் போது ஆவியானவர் ஒரு வார்த்தை அப்படியே எழுத வைப்பார். இங்க பாரு, அந்த கொஞ்ச காலத்துல நீ இருப்ப. ஆமென். இந்த காத்திருப்பு காலத்துல, இந்த வார்த்தை கவனிங்க, இந்த காத்திருப்பு காலத்துல உயிரோடு இருக்கிறது அதிசயம். ஆமென். இந்த காத்திருப்பு காலத்துல உனக்கு என்ன இருக்குன்னு கேட்ட சொல்லணும், நான் இருக்கிறேன். ஆமென். உனக்கு என்ன இருக்கு? நான் இருக்கிறேன். ஆபிரகாமின் சரீரம் செத்த நிலைமை, சாராளின் கற்பம் செத்த நிலைமை, ஆனா 2 பேரும் உயிரோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. யோபு சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் உம்முடைய பராமரிப்பு எனக்கு எல்லாமே 2 மடங்கா கிடைச்சுன்னு சொல்லல, என் ஆவியை காப்பாற்றினது. என் ஆவியை காப்பாற்றினது. காத்திருப்பு காலத்துல, ஏன்னா அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள், அவங்க ஃபேஸ் பண்ற காரியங்கள் எல்லாம், ஆமென், காத்திருப்பு காலத்துல உயிரோடு இருக்கிறதே அதிசயம். கர்த்தர் அதிசயம் வச்சிருக்கிறார் இந்த பகல் வேளையில சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதிசயம் என்ன? அதிசயம் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்ல. ஆமென். நேத்து கேட்ட வார்த்தைக்கு, போன வாரம் கேட்ட வார்த்தைக்கு இந்த நாளை எப்படி காண்பேன்னு நினைச்சேன். ஆமென். நீ வார்த்தையை பிடிச்சு காத்திருக்கிற, எப்படி இருக்க? அப்படியே இருக்கிற. அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, நம்ம இருக்கிறது தான் சாட்சி. ஆமென். ஆனாலும் இந்த காத்திருப்பு காலத்துல, இந்த காத்திருப்பு காலத்துல தான் அந்த வாழ்க்கை தீபம் ரொம்ப மங்கும். அவர் நெறிந்த நாணலை ரொம்ப முறிவு ஏற்படுகிற காலம் இந்த காத்திருக்கிற காலம். ரொம்ப முறிவு, பல விதங்கள்ல முறிவு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனத்தின் அடிக்காயத்தை குணமாக்கும். ஏன்னா முறிவு எங்க இருக்குன்னா ஆழத்துல, ஆழத்துல. அப்ப இந்த காலத்துல எப்படி இருக்கிறோம்? கிருபையில. அதான் எஸ்ரா சொல்றார், நீங்க கொஞ்சம் கிருபையும் கொஞ்ச நேரம் எங்களுக்கு கிருபை பாராட்டாம இருந்திருந்தா, நாங்க இல்ல, நாங்க உயிரோடு இருக்கிறோம்னா கிருபை. ஆமென். நம்ம பல நேரத்துல நன்மைகள் சூழ்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஜீவனோடு காக்கிறதின் அருமையை புரியாம இருக்கிறோம். எங்க இது தீபம் பூணு ஊதுனா அணைஞ்சிரும். இன்னும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எல்லாம் இருக்கிறவன சாத்தான் தொட மாட்டான். இந்த காத்து இருக்கிறான் தெரியுமா, ஒண்ணு இல்லாம அவனை தான் சுத்தி 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 சுத்தி. ஆமென். அந்த 12 கூட நிறைய இருக்கும்போது சாத்தான் வரல. ஆனா இயேசுவுக்கு ஒண்ணு இல்லாம பசி இருக்கும்போது வந்தான். ஏன்னா அடுத்து ஏதோ ஒன்று என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு தெரியும், அடுத்து ஏதோ வெயிட்டா நடக்க போகுது. அவருடைய நேச பிள்ளைய பசியில விட்டார்னா அடுத்து ஏதோ ஒன்று வெயிட்டா நடக்க போகுது. அவருடைய நேச பிள்ளைய அழ விட்டார்னா அடுத்து ஏதோ ஒன்று வெயிட்டா நடக்க போகுது. அவருடைய நேச பிள்ளைய காத்திருக்க வைக்கிறார்னா அடுத்து ஏதோ ஒன்று வெயிட்டா நடக்க போகுது. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஷாலா பாக்காரா ஷேமா மாக்காரோ ரிபாபாலா சேகரா. அவருடைய நேச பிள்ளை என் வாழ்க்கையில் ஒரு கடினமான பகுதி அனுமதித்தா அடுத்து வெயிட்டா ஒன்று நடக்க போகுதுன்னு தாரி.
ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அதனாலதான் அப்போ நிறைந்திருந்த இடத்துல வரல. ஏன்னா அவனுக்கு தெரியும் நேச பிள்ளை இல்ல, பசிக்க விட்டு இருக்கிறாரு. போயிட்டு அடுத்து ஏதோ நடக்க போகுது. அதனால வந்து அதுக்குள்ள தள்ளி போட்டுறணும். அதான் அதுக்குள்ளதான் நம்மளை தள்ளி போட, நம்மளை விசுவாசத்திலிருந்து வலிமை போக பண்ண. ஆமே, எலியா மாதிரி போது ஆண்டவர் எதுக்கு இந்த லைஃப்னு சொல்லி சூறை செடி கீழே படுத்திருக்க வைக்க பல விதங்களிலே ஏசபேல் போன்ற ஆட்கள் மூலமாய் பிசாசானவன் சுத்தி நெருக்கும் போது இந்த கொஞ்ச காலத்துல கர்த்தர் எழுதிட்டார், அப்படியே இருக்கும். அப்படி அதுதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. ஓ ராலா பாக்காராபா சேமாமா லகாரா சந்தரலரா ரீபாபாலரா ரீகமமரோ சேமமரோ. ஏங்க எத்தனை முறை ஆமென். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் இந்த கொஞ்ச காலம் எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். இந்த கொஞ்ச காலத்தை கடக்க கர்த்தர் கிருபை தருவா. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் இல்லைன்னா இந்த படகு முங்கிரும். தனியா விட்டாலும் ஓடி வந்துடுவார். ஆமே, சீஷர்களை தனியா போன்ட்டார், ஓடி வந்துட்டார். ஏன்னா படகு அலைவுபட ஆரம்பிச்சிட்டு. ஆமே, யோசேப்பு எகிப்துக்கு போகிறார், கொண்டு போகப்படுகிறார். சகோதரர்கள் வந்து சொல்றாங்க, இப்படி ஒரு மிருகம் அடிச்சிட்டு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யோசேப்பு குறித்த ஒரு துர்ச்செய்தியை கொடுக்கிறாங்க. தகப்பன் நம்பிட்டார், நம்பி ஓன் அழுறார். அவரால் தாங்க முடியல. வருடம் 20 வருடங்கள் மேல கழிகிறது. இப்பொழுது செய்தி வருகிறது, 22 வருடங்கள் கழித்து யாக்கோபுக்கு செய்தி வருகிறது. நீங்க நல்லா கவனிங்க. உம்முடைய மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறானா? எகிப்து தேசத்து ஆதியாக 45வது அதிகாரம் 26. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அறிவித்தார்கள். 28வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு அதிபதியா இருக்கிறானா? அப்படி கேட்கல, இன்னும் உயிரோடு இருக்கிறானே. ஹalleluya. இந்த காத்திருப்பு காலத்துல ஒருத்தன் உயிர் வாழ்றது பெரிய விஷயம். ஒருத்தன் இந்த பூமியில அதிபதி ஆகிறதை விட இந்த காத்திருப்பு காலத்துல ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான் தெரியுமா? ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதிபதியா இருக்கிறான். இப்படிதானாங்க ஆச்சரியப்பட்டிருக்கணும். இல்ல, இன்னும் உயிரோடு இருக்கிறானா? இன்னும் ஏன் யாக்கோபு இப்படி சொல்ல காரணம் உண்டு. ஆதியாகமம் 37:11. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை, அதாவது கர்த்தர் யோசேப்புக்கு காண்பித்த தேவ திட்டத்தை, தேவ தரிசனத்தை வீட்டில் வெளிப்படுத்துகிறான். சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள், தகப்பனோ அதை மனதில் வைத்திருந்தான். இதே போலதான் யாக்கோபின் வாலிப நாட்களிலே கர்த்தர் வானத்தை திறந்து அவனை குறித்த திட்டத்தை சொல்லுகிறார். அப்பொழுது யாக்கோபுடைய பிரேயர் என்ன தெரியுமா? ஆண்டவர், நான் செல்லுகிற இடத்திலெல்லாம் என்னை பாதுகாத்து. கர்த்தர் அதே போல பாதுகாத்து கொண்டு வந்து நிறுத்தினார். இப்பொழுது யோசேப்பை குறித்த திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த யோசேப்பு 37வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க. அவ யோசேப்பு அவங்க கூட சேர்ந்துதான் ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். ஆனா எப்போ தரிசனத்தை சொல்லுகிறானோ அதன் பிறகு யாக்கோபு என்ன பண்றாருன்னா அதை மனசுல வச்சுட்டு சகோதரர்கள் கூட யோசேப்பை விடல. ஏன் தெரியுமா? அவன் காக்கப்படணும். அந்த பாதையில நடந்து வருகிறவனுக்கு தான் தெரியும். அதுவரை சகோதரர்கள் எங்க போய் ஆடு மேய்க்கிறாங்களோ யோசேப்பும் கூட ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்கிறான்.
ஆனால் எப்பொழுது இந்த தரிசனம் சொல்லப்பட்டதோ அதன் பிறகு அதை மனதில் வைக்கிற யோசேப்பை கூட வச்சுட்டான். ஏன்னா யோசேப்பை பாதுகாக்கணும். ஆமென். தரிசன பாதையில் நடக்கிறவனுக்கு தான் தரிசனம் உள்ளவன் காக்கப்பட வேண்டும் என்கிற பாரம் உண்டாகும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லும் போது என்ன சொல்லி கொடுக்கிற தெரியுமா? தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆனால் அப்படி இருந்தும் யாக்கோபால அந்த மகனை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அதனால ஓன அழுறாரு. ஆனா யாக்கோபே, யோசேப்பை குறித்து தரிசனம் கொடுத்தது நீங்க கிடையாது. தரிசனம் கொடுத்தவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். நாம நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ முடியாது. ஆனா நம்ம பிள்ளைங்க மேல தேவ திட்டம் இருக்குமானா, நம்ம பிள்ளைங்க மேல தேவ திட்டம் இருக்குமானா, ஷாலகா பாகாரா சந்தானா லகாரா ரீமாமா. ஆமென். நம்முடைய பிள்ளைங்க. அதனாலதான் யோசேப்பு ஆண்டவரே, அப்ப தரிசனம் எல்லாம் பொய் ஆயிட்டா ஆண்டவரே. 2 வாட்டி, ஒரு வாட்டில 2 வாட்டி அவனுக்கு சொன்னீங்களே, அவனை குறித்து சொன்னீங்களே, பொய் ஆயிட்டா? இல்ல. இப்போ யாக்கோபுக்கு எது பெருசு தெரியுமா? அவன் உயிரோடு இருந்தாலே பெருசு. அவன் உயிரோடு இருக்கிறதே பெருசு. ஆமா, சகோதரர்கள் சொல்றாங்க அவன் அதிபதியா இருக்கிறது சகோதரர்களுக்கு பெருசு. ஆனா யாக்கோபு தான் உயிரோடு இருக்கிறது பெருசு. ஆமே ஆமே. கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஜீவன் சுகம் பிளந்தது காக்கிறார்ல, பெருசு பெருசு பெருசு. அவன் உயிரோடு இருக்கிறானே, அது போதும் அப்படின்ட்டார். அது போதும். தரிசனம் அது நிறைவேறும். அவன் நிறைவேறும். அது நிறைவேறிதான் ஆகும். அதில் மாற்றம் இல்லை. அவர் ஒன்னை நிர்ணயித்தால் அதை யாருக்கும் மாற்ற முடியாது. அது நிறைவேறும். அப்ப அந்த காலத்துல என்ன தேவை? உயிரோடு இருக்கணும். ஆமே. கர்த்தர் காப்பார். கர்த்தர் காப்பார். எப்படி காப்பாரா? பறந்து காக்கிற பட்சிகளை போல அவர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆமே. இந்த கொஞ்ச காலத்துல எப்படி இருக்கிறோம்? அடுத்து இந்த கொஞ்ச காலம் எப்படி இருக்கணும்? 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் பலவித சோதனை. துன்பப்பட வேண்டியதில் அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான, இந்த காத்திருப்பு காலத்துல ஒரு சோதனை வந்தா பழகிரும். ஆமே. இப்ப காலையில சாப்பிடாம பழகினவங்க உண்டு. அவங்க அப்படி பழகிடுவாங்க. அவங்க மனதளவுல அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. சரி மத்தியானம் சாப்பிடலாம். திடீர்னு மத்தியானம் சாப்பிடலன்னு வந்துடும். நைட்டும் சாப்பாடலன்னு வரும், திணறிடுவாங்க. ஒரே டைப் சோதனை வந்து வைங்களேன், பழகிடுவாங்க. ஆனா பலவிதமான சோதனைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது. இந்த கொஞ்ச காலத்துல யோசேப்பு சந்தித்த 7 விதமான சோதனை உண்டு. எல்லாம் தெரிஞ்சதுனால நான் அப்படி டச் பண்ணி விடுறேன். 1 பிரிவு. அவங்க அப்பா விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை. 2வது ஏமாற்றம். என்ன ஏமாற்றம்னா, அவர்கள் சகோதரர்களுடைய அணுகுமுறை. இவன் சகோதரர்கள் எப்படி பார்க்க போறான் பாத்தீங்களா? புது ட்ரெஸ் போட்டுட்டு போறான். அவன் எவ்வளவு பாசமா, எவ்வளவு அன்பா, அண்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ் அவங்க அப்பா கொடுத்த அந்த பலவர்ண அங்கே போட்டு. ஆனா அவங்க இவனை ட்ரீட் பண்ண விதம், நடத்தின விதம் ஏமாற்றம். 3வது நஷ்டம். இவன் கண்ணுக்கு முன்னாடியே அந்த வஸ்திரத்தை கிழிச்சு போட்டாங்க. 4வது ரொம்ப மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுதல். 20 வெள்ளிக்காசு. நான் நினைக்கிறேன்
அந்த இஸ்மவேலர் வந்ததும் சகோதரர் சொல்லிப்பாங்க, இப்படி ஒருத்தர் இருக்கிற நீங்க கொண்டு போறீங்களா? அவங்க கேட்டிருப்பாங்க, எவ்வளவு நீங்க வச்சிருக்கிறீங்க? அவங்க நினைச்சிருப்பாங்க, நீங்க சும்மா கொண்டு போனாலும் ஒன்றும் இல்லை, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. சரி, நான் 20 வெள்ளிக்காசு தரலாம். ஓகே. அவங்க 10 வெள்ளிக்காசு கொடுத்தாலும் வாங்கி அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய டார்கெட்டு பணம் அல்ல, இவங்களுடைய டார்கெட்டு இவன் இங்கே இருக்கக்கூடாது. அவங்க காசு கொடுக்கலன்னு அனுப்பியிருப்பாங்க. இந்த காத்திருக்கும் காலத்தில் ரொம்ப குறைத்து மதிப்பிடப்படுது. பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல இருந்தோம். 5வது, அடைக்கப்பட்ட நிலை, சிறையிருப்பு. கொஞ்ச காலம் பலவித சோதனை. 6வது, நிந்தை, பொய்யான குற்றச்சாட்டு. போர்த்திபாரின் மனைவி சொன்னதை மட்டும் கேட்டு விசாரிக்கிறாங்க. யோசேப்பை கூட்டி யாரும் கேட்டு விசாரிக்கல. அவனுக்கு அங்க வேல்யூ இல்லை, அவ்வளவுதான். உண்மையில அவனை கூட்டி என்னப்பா நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்க இல்ல. யோசேப்பு சொல்ல முற்பட்டு இருப்பார், வாயமுடு, உன்னை பத்தியெல்லாம் எங்களுக்கு தெரியும். நிந்தை, பொய்யான குற்றச்சாட்டு. 7வது, ஈஸியா மறந்துடுறாங்க, மறக்கப்பட்ட நிலை. அந்த பானை பாத்திரக்காரனுக்கு யோசேப்பு செய்த நன்மை சாதாரண நன்மையா? ஆனா ஒட்டனை மறந்துட்டானே, ஒட்டனை மறந்துட்டான். ஆனா ஒண்ணு தெரியுமா, இந்த காத்திருப்பும் காலத்துல யோசேப்புக்கு வாய்ஸே வெளியே வரல, வாய்ப்பே இல்லை, அவனால பேசவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய நாள் வந்ததில்லை. அன்னைக்கு யோசேப்பு வச்சதுதான் சட்டம். இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தர். இன்னைக்கு உன்னால பேச முடியாத சூழ்நிலை, கர்த்தர் குறித்த நாள் வரும்போது எல்லாம் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் யோசேப்பு வச்சதுதான் சட்டம். இந்த காத்திருப்பு காலத்துல கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை. ஆமென். இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது ஒரு தேவ பிள்ளை எப்படி தேற்றணும் தெரியுமா? கொஞ்ச காலம். நீங்க திரும்ப திரும்ப வருகிற ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நீங்க கூட இருந்தா எந்த பாதையையும் எந்த சூழ்நிலையும் உங்க கரம் இருக்க. இந்த காத்திருப்பு எவ்வளவு வேல்யூபிள் பர்சன். 30வது வயசுல யோசேப்பின் சரித்திரம் எப்படி மாறுச்சு. ஒரு ஸ்தானத்தின் அடிப்படையில் மட்டும் பார்வோன் கொஞ்சம் மேல இருக்கிறானே தவிர எல்லாமே யோசேப்பு தான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனுக்கு மேல குற்றச்சாட்டு வைக்கும் போது அவனுக்கு வாய்ஸ் எடுக்கவே முடியல. அவ்வளவுதான் மதிப்பு. ஆமே. எபிரேயன் அடிமையானவன் எப்படியெல்லாம் அவனை தாழ்த்த முடியுமோ தாழ்த்தினான். இப்ப யோசேப்பு வச்சதுதான் சட்டம். இந்த கொஞ்ச காலத்தை நான் எப்படி ஆண்டவரை ஹேண்டில் பண்ணுவேன், எப்படி ஆண்டவரை தாண்டுவேன். ஆமே. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், கர்த்தர் யோசேப்போடே. யோசேப்பு எவ்வளவு நேரம், எவ்வளவு நாள் அந்த ஜெயில இருந்து அழுது இருப்பார். 13 வருஷம் எவ்வளவு அழுதிருப்பார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அந்த தீபத்தை அணைய விடல. ஏன்னா அந்த நாளை யோசேப்பு பார்க்கணும். எவ்வளவு அந்த பொய்யான குற்றச்சாட்டுலாம் வைக்கும் போது எவ்வளவு நெஞ்சு உடஞ்சு அழுதிருப்பார். ஏன்னா அவர் ஒரு தப்பு பண்ணி தண்டிக்கப்படலை, தப்பு பண்ணிடக்கூடாது, அதுவும் நான் ஆண்டவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஓடினான். அப்படியே மாத்திட்டாங்க. தப்பு பண்ண வந்தான்னு சொல்லி ஃபுல் கம்ப்ளைண்ட் அவன் மேல வச்சு அவன் போய் உட்கார்ந்துருது. எவ்வளவு அழுதிருப்பார், எவ்வளவு அழுதிருப்பார். அந்த கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை. கர்த்தர் கூட இருக்கிறார். 3வதாக இந்த கொஞ்ச காலத்துல
என்ன இருக்கும்னா அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்கும். அதை நான் இப்ப டச் பண்ணாலும் அதை யோவான் 16 நீங்கள் 16 முதல் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட கொஞ்ச காலம் நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க, மறுபடியும் கொஞ்ச காலத்துல என்னை காண்பீர்கள் அப்படிம்பார். உடனே சீஷர்கள் 17வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதும் அன்றி கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன நமக்கு விளங்கலையே. அப்படி சொல்லும் போது இயேசு அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து, நம்ம என்ன அவர்கிட்ட கேட்க விரும்புறோம்லாம் அவருக்கு தெரியும். கேட்கட்டும்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருக்கிறார். 24வது வசனத்தை வாசிங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. ஆனா 19 வாசிங்க. 19 முதல் 3 லைன் வாசிட்டு 24 வாசிங்க. அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறாங்க. சில காரியத்தை கேட்கணும்னு விரும்புறாங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒண்ணுமே கேட்கல. அடுத்து சொல்றார், கேளுங்கள் அப்படிங்கிறார். நீ ஏதோ கேட்கணும்னு விரும்புறப்பா, கேளு. அது வேண்டாம், அது வேற ஒண்ணும் இல்ல, அது அப்புறம். ஆமா, நீ இன்னும் கேட்காம இருக்கு. நீ என்ன விரும்புறன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்ல, கேளு. ஏதோ கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கல, கேளு. இயேசு சொல்றார், நீங்க அழுவீங்க, ஆனால் உங்க துக்கம். அப்ப இந்த கொஞ்ச காலத்துல என்ன இருக்கு? அழுகை இருக்கு. ஆனா அந்த அழுகை சந்தோஷமா மாறும்போது அது எப்படிப்பட்ட சந்தோஷமாய் மாறுமா? 21 சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். 22வது வசனம், அதுபோல, அதாவது கர்ப்பவதி குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் பட்ட வேதனை எப்படி மறக்கிறாளோ, அதே போல இந்த கொஞ்ச காலம் முடியும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷத்துல நீங்க பட்ட வேதனை மறக்கும்படியாய். சங்கீதக்காரன் எனவேதான் எழுதுகிறான், துன்பத்தையும் வருத்தத்தையும் கண்ட நாட்களுக்கு சரியா இன்பத்தை காணும். இந்த கொஞ்ச காலத்துல யோசேப்பு கர்த்தர் உயிரோடு வைத்திருந்தார். பலவிதமான பிரச்சனைகள் கர்த்தர் பாதுகாத்தார். யோசேப்பு ரொம்ப அழுவார். 42:24 அப்புறம் போய் அழுதான் இருக்கும் ஆதியாகமம். 43:30 அறைக்குள்ள போய் அழுதான் இருக்கும். 45:1-2 அடக்கி கொள்ள கூடாமல் எல்லாரையும் வெளியே போக சொல்லி அழுவான். நல்ல கவனிங்க, அழுகைக்கு ஒரு எண்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர். யோசேப்பு அழுதான் இருந்துச்சு. ஒரு இடம் வந்துச்சு பாருங்க, அடக்கி கொள்ள கூடாமல் அழுதான். அதுதான் கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் அந்த அழுகையெல்லாம் களிப்பு. அழுதான் அடக்கி கொள்ள கூடாமல் அழுதான். அங்க ஸ்டாப் பண்ணிட்டார். அன்னாள் வீட்டுல அழுதாள். சர்ச்சில் மிகவும் அழுதாள். அந்த கண்ணீருக்கு அங்க ஃபுல் ஸ்டாப். அந்த பள்ளத்தாக்கு, இதுக்கு மேல இவனால அழ முடியாது. இதுக்கு மேல இவன்ட்ட கண்ணீர் இல்லை. என் திராணி அவருக்கு தெரியும். என்று முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடும். என் மிழிகள் ஈரனணிஞ்சா தெய்வத்தின். அவன் எப்பொழுது மிகவும் அழுதானோ அதன் பிறகு சீனே மாறுது. ஆமே, நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 15வது வசனத்தை வாசியுங்கள். 45:15 பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களை கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு
பின் அவன் சகோதரர்கள் அவனோட சம்பாஷி. குடும்பத்தில் இருக்கிற பிரிவினை மாற யோசேப்பை நீ அழணும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாற யோசேப்பை நீ அழணும். தப்பு உண்மையிலே சகோதரர்கள் பக்கம், சகோதரர்கள் தான் அழணும். ஆனா தரிசனம் உள்ளவனுடைய கண்ணீருக்கு தான் வேல்யூ. ஆமே. குடும்பத்தில் இப்படி பிரிவினை இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலையா, உங்க மேல தேவத்திட்ட நீங்க தான், உங்க கண்ணீருக்கு மதிப்பு வேற. ஏன்னா காத்திருந்தவர்கள் நீங்க. ஆமே. அவன் சகோதரர் அவனோட பேசினாங்க. 22 வருஷம் ஆச்சு சகோதரர்கள் பேசி. இவனை பகைக்க ஆரம்பிச்சாங்க, இவனை ஒதுக்க ஆரம்பிச்சாங்க, கூட்டத்திலேயே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்ப பேசுறாங்க. இந்த சமாதானத்துக்கு பின்னாக என்ன இருந்துச்சு? இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களா, என்ன இருக்குது? இதுக்கு பின்னாக ஒருவனுடைய கண்ணீர் இருக்கிறது. குடும்பத்தின் சமாதானத்துக்காக, உறவுகளின் சமாதானத்துக்காக சபையே நீ வடிக்கிற கண்ணீர் வீண் போகாது. அதன் பலனை நீ ஒரு நாள்ல பார்க்க தான் செய்வ. உன் கண்களுக்கு முன்பதாக பார்க்க தான் செய்வ. கண்ணீருக்கு இருக்கிற மதிப்ப மாதிரி, வேல்யூ மாதிரி வேற எதுக்கும் கிடையாது. ஆமே. குடும்பத்துல பேசலையா யாரும், தேவ சமூகத்தில் அழுங்க. அதன் பலன் ஒரு நாள் நிச்சயம் உண்டு. ஒருவருக்கு ஒரு பகையா இருக்கா, சண்டையா இருக்கா. சில வீட்டுக்கு போனால் எல்லாரும் கூடுனாலே நெஞ்சு வலிக்கும். சிலருக்கு எல்லாரும் கூடுனாலே என்னாக போகுதோ, என்ன நடக்க போகுதோ. ஆமென். இந்த பகையை நியாயப்படுத்தவே கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசல, நியாயப்படுத்தவே கூடாது. ஆமென். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். அதான் பைபிள்ல ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆவியானவர் ஒன்று எழுதி வைத்திருந்த நோக்கம் உண்டு. யோசேப்பு அழுதான். அதற்கு பின்பு அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார். ஆமென். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டேன். அழுகையில என்னெல்லாம் நடக்குது? ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு செபிக்கிற டைம் போயிட்டு 43வது அதிகாரத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 34வது வசனத்தை பாருங்க. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாய் இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமா இருந்தார்கள். மற்றவங்களுக்கெல்லாம் சாதாரண வஸ்திரம், யோசேப்புக்கு பல வர்ண அங்கி குடித்ததும் எல்லாருக்கும் முகம் மாறுச்சு. அதே சகோதரர்கள் தான் இப்போ இருக்கிறாங்க. அதே சகோதரர்கள் தான் இப்போ. எல்லாருக்கும் ஒரு பங்கு, ஒருத்தனுக்கு மட்டும் 5 பங்கு. வா வழியில வா வச்சுக்கிறேன் பென்யமீனே, உன் கதை வழியோட. அப்படி இல்லை, அவனுடனே கூட. இதுக்கு பின்னாக இருந்தது ஒரு அழுகை. அழுகை. சின்ன வயசுல எல்லாரும் நல்ல ஜாலியா விளையாடுற சகோதரர்கள் தானே. வளர்ந்து சொத்துன்னு வரும்போது, மற்ற காரியங்கள் வரும்போது, எல்லாம் தனித்தனி குடும்பம்னு ஆகும்போது பிரச்சனை தலைவரிக்க ஆரம்பிச்சிட்டு. சின்ன வயசுல எல்லாம் சேர்ந்து ஒரே பாயில் படுத்து ஒரே பாத்திரத்தில் சாப்பிட்டு. ஆமென். ஒருவனுடைய கண்ணீர். 12 சகோதரர்கள் ஒருமித்து மகிழ்ந்தார்கள். ஒருமித்து. இன்னைக்கு பேச்சு இல்லை. ஆமே. நம்ம அதை நியாயப்படுத்திட்டு அவங்க பேசல, இவங்க பேசல. யோசேப்பு நியாயப்படுத்தல. யோசேப்பு அழுதான். அழுதான். தரிசனம் உள்ளவன் ஓட்டத்தை சமாதானத்தோட தான் முடிக்கணும். ஆமே. கண்ணீர் இல்லாத இடத்துக்கு போனோம்னா சமாதானத்தோட தான் முடிக்கணும். செய்தி இல்லை என்றால் இது டச் பண்ணனால சொல்றேன். அவங்க என்ன தேவ சமூகத்தில் நீங்க அழுங்க, ஒரு நாள் பதில் உண்டு. அதற்கு பின்பு அவன் சகோதரர்கள் அவனோடு சம்பாஷித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த கொஞ்ச காலம் முடியும். கொஞ்ச காலம் முடியும் போது சபை என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. 102:13 கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏசாயா 63:4 என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது.
அவரும் அங்கிருந்து சொல்லுவார், சபையும் இங்கிருந்து சொல்லும். அந்த நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். அப்ப அது வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய 2 பிரதானமான காரியம் உண்டு. ஒன்று, எபிரேயர் 12:2 அந்த 2 காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அந்த நாள் தமக்கு முன்னாக அந்த சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பாதையில அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அப்ப 2 காரியம் செய்யணும். ஒண்ணு, எண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. யார் என்ன பேசினா நம்ம நினைச்சு நம்முடைய பாதை முன்னாடி போக மாட்டேங்குது. ஏசவேல் பேசினதை நினைச்சா பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருந்தாலும் எலியா சுருண்டு படுத்தார். அவமானத்தை எண்ணாம நீ என்ன வேணாலும் பேசு, நாளைக்கு நான் வைக்கிறது தான் சட்டம். அதான் எனக்கு யோசிப்புடைய லைஃப். நீ என்ன வேணாலும் பேசு, நீ என்ன வேணாலும் சொல்லு, நாளைக்கு சீன் சேஞ்ச் ஆக போகுது. யோசேப்பு அவமானத்தை எண்ணி இருந்தால் அவன் அதிபதியானது முதல்ல போர்த்திபாரி மனைவியை தூக்கி இருப்பான். அவளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறான். அவமானத்தை எண்ணல. 2 சிலுவையை சகித்தான். சகித்து யோசேப்பு வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை பார்க்க முடியும். ஏன்னா முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கு, எனக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கு. அதை நான் பார்க்கணும், அதை நான் அடையணும். இந்த காத்திருப்பு காலத்துல நம்முடைய வாசனை வெளியே வரும் வரைக்கும் அவமானங்களும் நிந்தையும் உண்டு, சிலுவைகளும் உண்டு. ஆமே. எருசலேம் வீதியில ஒருத்தங்க சிலுவையை தூக்கிட்டு போறாங்கன்னா ஜனங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? ஏன் பார்க்கறாங்க தெரியுமா? ஒன்று, இதுதான் அவருடைய கடைசி பயணம். அதே போலதான் இப்படிப்பட்ட காத்திருப்பு காலத்துல சில அவமானங்கள், சில சிலுவைகள் வாழ்க்கையில வரும்போது ஒரு தேவ பிள்ளை எப்படி பார்க்கணும் தெரியுமா? இனி நான் இதை சுமக்க மாட்டேன். இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகும், அதுக்கப்புறம் நான் மகிழ்வேன். திருப்பியும் இதே வீதியில நான் சிலுவை எடுத்துக்கொண்டு வர கர்த்தர் விட மாட்டார். இதே வீதியில நான் அவமானத்தோடு வர கர்த்தர் விட மாட்டார். இதே இடத்துல நான் நிந்தையை சுமக்க கர்த்தர் விட மாட்டார். ஆமென். நீங்க எந்த பாதையில நிந்தையும் அவமானத்தை சகித்து கொண்டு போறீங்க? இந்த நம்பிக்கையோட போங்க. இதே இடத்துல, அதே இடத்துல கர்த்தர் இனி ராஜாவாய் தான் வருவார். சிலுவை எடுத்துக்கொண்டு இல்ல, ராஜாவாய் தான் வருவார். தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே கண்டு களிகூற பண்ணுவீரப்பா. நான் எதை காண ஆசையா இருக்கிறேன் என்று உமக்கு தெரியும். நான் எதை காண ஆசையா இருக்கிறேன் என்று உமக்கு தெரியும். நான் எதை காண ஆசையா இருக்கிறேன் என்று உமக்கு தெரியும். கண்டு களிகூற பண்ணுவேன். அதுவரைக்கும் இந்த பாதையில நிற்கவும் நடக்கவும் இதை கடக்கவும் எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும், சத்துவத்தை தாரும், பலனை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கொஞ்ச காலம் பலவிதமான பாடுகள் இருந்தாலும் நீர் கூட இருந்து எப்படி யோசேப்பை அதை கடக்க பண்ணி ஆண்டவர் நீர் குறித்த அந்த நாளை காண பண்ணினீரோ, அப்படி எங்க வாழ்க்கையிலும் செய்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் நிறுத்துவீராக. ஒவ்வொருவருக்காக அப்படியே ஜெபிக்கிறேன். ஆபிரகாமிடத்திலே சொன்னீரே, வருகிற வருஷத்துல குறித்த காலத்தில் என்று, அப்படியே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலோ அந்த நாளை காணும்படி, அந்த நாளை காணும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். ஓ ஜீசஸ், அப்படியே செய்து, அப்படியே செய்து உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். வல்லமை உள்ள கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.